வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒன்றிய அரசாங்கத்துக்கு மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய வேலை வாய்ப்பு, மக்களுடைய கல்வி, மக்களுடைய விலைவாசி உயர்வு இத பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா மக்களுடைய ஆரோக்கியத்த பத்தியும் இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்ல அப்படிங்கிறது ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன இந்த தேர்தல் பத்திர விவரங்களை பார்த்து நமக்கு புரியுது. கிட்டத்தட்ட 35 பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் மொத்தமா சேர்ந்து 1000 கோடிக்கு மேல் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல பெரும்பாலான தொகை வந்து பாஜகவுக்கு தான் ஆப்வியஸ்லி போயிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட இந்த மருந்து கம்பெனிகளுக்கு ஐடி ரெய்டு போயிருக்கு. அதே மாதிரி 7க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் தரமற்ற மருந்துகளை தயாரிக்கிறார்கள், அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க மேல விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பிரபலமான பார்மா கம்பெனிஸ் டாக்டர் ரெட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 80 கோடி டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல ஐடி ரெய்டு நடந்திருக்கு. அதே மாதிரி கிளென்மார்க் அப்படிங்கிற நிறுவனம் 9 கோடி கொடுத்திருக்காங்க. சிப்லா வந்து 39 கோடி கொடுத்திருக்காங்க. ஐபிசிஏ லேப்ஸ் வந்து 13 கோடி. இன்டாஸ் பார்மா அப்படிங்கிறது வந்து 20 கோடி. இது இல்லாம முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட் காலத்துல இந்த பார்மசூட்டிக் கம்பெனிஸ் எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய உசுரோட விளையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு ஹெட்ரோ லேபரட்டரி அண்ட் ஹெல்த் கேர் அப்படிங்கிற நிறுவனம், அது ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி, அந்த பார்மா கம்பெனி. அவங்களுக்கு கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவுடைய எஃப்டிஏ வந்து 6 நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதுல 3 நோட்டீஸ் ரெம்டெசிவிர் மருந்து, தரமற்ற மருந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை வந்து உள்ள இருக்கிற லிக்விட் கண்டாமினேட் ஆயிட்டு எல்லோ கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை குவான்டிட்டியே வந்து கம்மியா இருக்குன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இன்னொரு தடவை குவாலிட்டி மோசமா இருக்கு அப்படிங்கிற நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது இல்லாம அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் மெடிசன்ஸ் எல்லாம் தரமற்ற மெடிசன்ஸா இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட 6 தடவை இந்த கம்பெனிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனா இந்த கம்பெனி தேர்தல் பத்திரம் மூலமா கிட்டத்தட்ட 60 கோடி வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி டாரண்ட் பார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது குஜராத் பேஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து கிட்டத்தட்ட 77 கோடி வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. தரமற்ற மருந்துகளை தயாரிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுகள் நிறைய எழுந்தும் குஜராத் அரசாங்கம் இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே மாதிரி ஜைடஸ் பார்மா, இவங்களும் கிட்டத்தட்ட 30 கோடி டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. ரெம்டெசிவிர் மருந்துல வந்து பாக்டீரியல் என்டோடாக்சின் கண்டாமினேஷன் இருந்து இவங்க தயாரித்த மருந்தை உட்கொண்ட பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் குஜராத் அரசாங்கம் இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது வந்து வெறும் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இது மாதிரி எத்தனையோ கம்பெனிஸ் வந்து தொடர்ந்து நாம சொல்லிட்டே போலாம். பொதுவா இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஆஃப் 1940 அதுக்கு கீழே வந்து இவங்களை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அளவுல ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி இருக்கும். இவங்க தான் வந்து ரெகுலரா பீரியடிக்கலா போய் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. தரமான மருந்துகள் தயாரிக்கிறாங்களா, அதனுடைய காம்போசிஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா, இதை சேஃபா தயாரிக்கிறாங்களா, ஹைஜீனிக்கா தயாரிக்கிறாங்களா அப்படின்னு இதெல்லாம் வந்து அவங்க பீரியாடிக்கலா போய் எக்ஸாமின் பண்ணணும். அதே மாதிரி லைசன்ஸ் ரினியூவல் டைம்லயும் இதெல்லாம் தரோவா எக்ஸாமின் பண்ணிட்டு தான் லைசன்ஸை ரினியூ பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி வந்து நோட்டீஸ் கொடுக்கும். இந்த நோட்டீஸை பேஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை அப்படின்னா என்னன்னா, ஒண்ணு அந்த மேனுஃபேக்சர் யூனிட்டை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்ல சீரியஸ் வயலேஷன்ஸ் இருந்ததுன்னா ட்ரக் லைசன்ஸே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கணும். இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வருது. அதாவது சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், சிடிஎஸ்சிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன். இதோட தலைமை யாரு பாத்தீங்கன்னா, ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, டிசிஜிஐ. இவங்களுடைய கண்ட்ரோல்ல வருது. இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இந்த மாதிரி ரெகுலரா வந்து ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மீறக்கூடியவர்கள், தரமற்ற மருந்துகளை தயாரிக்கிறவர்கள், இவங்க மேல நியாயமா பார்த்தா இந்த ஆர்கனைசேஷன்ஸ் நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணணும், இல்ல அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை ஷட் டவுன் பண்ணணும். பட் இன்னை வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியல. கொஞ்ச நாள் முன்னால உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, போன வருஷம் வந்த ஒரு செய்தி, தரமற்ற கண்டாமினேட்டட் காஃப் சிரப் தயாரிச்சு வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கேம்பியா என்ற நாட்டில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த கண்டாமினேட்டட் காஃப் சிரப்பை சாப்பிட்டு இறந்தே போயிட்டாங்க.
அதே மாதிரி கண்டாமினேட்டட் ஐ ஆயின்மெண்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. ஆனா அது ஒரு பெரிய விஷயமா ஆறதுக்கு முன்னால ஒன்றிய அரசு வந்து அதை ஊத்தி மூடிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப ஏன் இவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? இந்த ஒட்டுமொத்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸும் 2 பெரிய அசோசியேஷன்ஸ்ல மெம்பர்ஸா இருக்காங்க. இந்த 2 அசோசியேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் ஐடிஎம்ஏ, இன்னொன்னு வந்து இந்தியன் பார்மசூட்டிக்கல் அலையன்ஸ் ஐபிஏ. இந்த 2 அசோசியேஷனும் கவர்மெண்டோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. கவர்மெண்டோட உட்கார்ந்து இந்த ட்ரக் ரிலேட்டட் பாலிசிஸ், அதுக்கப்புறம் பிரைசிங், அதுக்கப்புறம் டாக்ஸ் எக்ஸிபிஷன்ஸ், இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த 2 அசோசியேஷனோட சே வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு சே அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்துகளுடைய விலை இந்த கடந்த 10 ஆண்டு மோடி ஆட்சியில நம்ம உட்கொள்ளக்கூடிய சாதாரண மருந்துகளுடைய விலை கிட்டத்தட்ட 40% அதிகரித்துள்ளது. இன்ஃபேக்ட் இந்த ஏப்ரல் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 800 எசென்சியல் மெடிசன்ஸ், அத்தியாவசிய மருந்துகளுடைய விலையை ஒன்றிய அரசாங்கம் ஏற்ற இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்மளால ஊடகங்கள்ல படிக்க முடியுது. அப்போ எந்த அளவுக்கு பிரைஸ் கண்ட்ரோல் இவங்க கையில இருக்கு, எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் இவர்களுக்காக, இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்காக எந்த அளவுக்கு தன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஜன் விஸ்வாஸ் பில் அப்படின்னு ஒரு பில்ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்ல வழக்கம் போல எதிர்கட்சிகளோட எந்த விதமான ஒரு டிஸ்கஷனும் இல்லாம பாஸ் பண்றாங்க. இந்த ஜன் விஸ்வாஸ் பில் பேர் என்னமோ ஜன் விஸ்வாஸ் பில், அதாவது ஜனங்களுடைய விசுவாசத்துக்கு உட்பட்ட ஒரு பில்லுன்னு அர்த்தம். ஆனா ஜனங்களுடைய விசுவாசத்தை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஜனங்களுக்கு தான் விசுவாசமா இருக்கணுங்கிறத பத்தியும் இந்த ஒன்றிய அரசாங்கம் எதுவுமே கவலைப்படல. அவங்களுடைய விசுவாசம் எல்லாம் இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் பக்கம் தான் இருக்கு. எந்த அளவுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முன்பெல்லாம் தரமற்ற மருந்துகள் தயாரித்தா லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும், சிறை தண்டனை கொடுக்கப்படும். ஆனா இப்போ அதுக்கு வெறும் ஃபைன் மட்டும் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாமா. கோடி கோடியா எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல டொனேட் பண்றவன் ஒரு 10,000 ரூபாய் ஃபைனோ இல்ல 5 லட்சம் ரூபாய் ஃபைன் நினைச்சு பயப்பட போறானா? தாராளமா கட்டிட்டு அவன் பாட்டு அவன் வேலையை செஞ்சுட்டு போறான்ல. அந்த அளவுக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு துணை போகுது. இதுல பாதிக்கப்பட போறது யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் கோடி கோடியா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொட்டி கொடுக்குது. மாறாக இவர்களும் இவங்க தரமற்ற மருந்துகள் தயாரிச்சா என்ன, அதனால பேஷண்ட்ஸ் பாதிக்கப்பட்டா என்ன, நமக்கு என்ன கவலை, நம்ம கல்லா நரம்புதா, அதை பத்தி மட்டும் கவலைப்படுவோம்ட்டு ஒரு பாராமுகமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒன்றிய அரசாங்கமும் சரி, சில மாநில அரசாங்கமும் சரி, மக்களுடைய ஆரோக்கியம், மக்களுடைய ஹெல்த், மக்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மெடிசன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படிங்கறத பத்தி எந்த அக்கறையும் படுறது இல்ல. மக்களுடைய ஆரோக்கியத்துல இவங்களுக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ, இவங்களோட கஜானாவோட ஆரோக்கியத்தை பற்றியும் இந்த பார்மா கம்பெனிகளுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் இந்த ஒன்றிய அரசாங்கம் எந்த அளவுக்கு கவலைப்படுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரு பக்கம் பிரதமர் மோடி மேடை மேடையா ஏறி பேசுறாரு, தரமான மருத்துவத்தை, தரமான மருந்துகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். ஆனா இன்னொரு பக்கம் இதே ஒன்றிய அரசின் கீழ் வரக்கூடிய நிதி ஆயோக், இதே ஒன்றிய அரசாங்கம் இவங்களோட பார்லிமெண்ட்ல சட்ட விதிகளில் மாற்றங்களை கொண்டு வந்து இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு மறைமுகமா உதவி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல கடைசியில பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாவி மக்களாகிய நாம். இதற்கு உதாரணம் கோவிட் பேண்டமிக் போது நடந்த விஷயம்தான். இந்த ரெம்டெசிவிர்காக எவ்வளவு பேர் எவ்வளவு மணிக்கணக்கா கியூல நின்னு இந்த மருந்து கிடைக்காம எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க. ஆனா இந்த மருந்தை விற்பனை பண்ணி இந்த பார்மா கம்பெனிஸ் எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. நீங்க சராசரியா எடுத்துக்கொள்ளக்கூடிய பிபி மாத்திரை, இல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ், இல்ல சுகருக்கான மாத்திரைகள் கூட பல இடங்கள்ல வந்து கலப்படங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் எல்லாம் வருது. நீங்க வழக்கமா எடுத்துக்கக்கூடிய பிபி மாத்திரையிலயோ இல்ல சுகர் மாத்திரையிலயோ இது போன்ற கலப்படங்கள் இருந்தா நமக்கு யாருக்கு தெரியும்? ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தானே மருந்து கம்பெனி, இது ஒரு நல்ல மருந்து கம்பெனி, இவங்களோட மருந்து தரமாக இருக்கும், இது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, அப்ப தரமான மருந்துகளை இவர்கள் விற்பனை செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நோயாளி போய் வாங்கி மருந்தை சாப்பிடுறான். இல்ல டாக்டர்ஸ் அந்த மருந்தை பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் நெறிமுறைப்படுத்தி மக்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? ஒன்றிய அரசோட கடமை இல்லையா? மாநில அரசுகளோட கடமை இல்லையா? ஆனா இன்னைக்கு இந்த கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் மாஃபியா உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி எந்த கவலையும் படாம அவங்க கஜானாவை நிரப்புறதுலதான் குறியா இருக்கிறாங்க. இன்னும் 2 வாரத்துல ஓட்டு போட போவீங்கல்ல, இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு நிதானமா ஓட்டு போடுங்க.